சென்னையில் கனமழை தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் பேரிடர் மீட்பு படையினுடைய NDRF வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய மழை நிலவரம் பற்றியும் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, முழு விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மிக முதல் அதிக மழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக 2 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தலைநகர் சென்னையை பொறுத்தமட்டில் இன்று ஆரஞ்சு அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் மிக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. நாளை தினம் சென்னையுடைய அண்டை மாவட்டமாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் அங்கு ரெட் அலர்ட் என்பது எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் மழை தொடரக்கூடிய பட்சத்தில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அரக்கோணத்தில் இருந்து வருகை தந்திருக்கிறாங்க. தொடர்ந்து தங்களுடைய உபகரணங்கள் கொண்டு வந்து அந்த மக்களை மீட்கக்கூடிய பணிகளுக்காக தற்போது அவர்கள் வரவழைக்கப்பட்டிருக்க காட்சிகளை நாம பார்த்து வருகிறோம். குறிப்பாக வெள்ள காலங்களில், பேரிடர் காலங்களில் பொதுமக்களை காப்பாற்றுவதற்கு தேவையான ஃபைபர் படகுகள், லைஃப் ஜாக்கெட்டுகள், அதேபோல் மரம் அறுக்கும் இயந்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான பொருட்களோடு இங்கு இருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வருகை தந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வந்து இன்ஸ்பெக்டர் சக்தி முருகன் தலைமையில் வருகை தந்திருக்கிறாங்க. அவர் நம்ம இடர்காய் கேள்வி நினைக்கலாம். சார், வணக்கம் சார். என்னென்ன சார் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்? குறிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் வழங்கப்பட்டது? குறிப்பாக இந்த மழை நிலவரம் எப்படியாக இருக்கும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வலியுறுத்தல்கள் சார் வந்திருக்குது? வலியுறுத்தல் அப்படி ஒன்றும் பர்டிகுலர் இல்லை. எந்த விதமான எமர்ஜென்சி வந்தாலும் ரெஸ்கியூக்கு இம்மிடியட்டாக நாங்கள் போய் ரெஸ்கியூ பண்ணுவோம். எந்த விதமானதாக இருந்தாலும், அது ஃப்ளட் ரிலேட்டடாக, இல்லை எர்த்குவாக் ரிலேட்டடு, பில்டிங் ஃபாலிங் டவுன், any type of emergency we are ready to face and meet that emergency effectively. அடுத்த 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க பாதுகாப்பிற்காக? மக்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு என்னென்ன விதமான திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கோம் சார்? எல்லா விதமான திங்ஸ் ஃப்ளட் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறது, ரெஸ்கியூ பண்ணுற ஐட்டம் பூரா வச்சுருக்கேன். எல்லா விதமான. எவ்வளோ பேர் சார் வந்திருக்கோம் நம்ம டீம்லேருந்து? ஒவ்வொரு டீமுக்கு 30 பேர் இப்போ ப்ரெசண்டாக இருக்காங்க. இன்னும் இன்கேஸ் ஆஃப் ரியல் எமர்ஜென்சி தே வில் கம் மோர் டீம். நீங்களே பார்க்கலாம், ஏராளமான NDRF படையினர் வந்து வருகை தந்திருப்பதை பார்க்க முடியுது. குறிப்பாக வெள்ள காலங்கள் மற்றும் ஆபத்து ஏற்படக்கூடிய பட்சத்தில் மக்களை மீட்பதற்கான பணிகளுக்காக இவர்கள் அனைவருமே வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக ஃபைபர் படகுகள், அதே போல லைஃப் ஜாக்கெட்டுகள் உள்ளிட்ட மக்களை காப்பாற்றுவதற்கான அனைத்து விதமான பொருட்களையும் இவர்கள் வந்து எடுத்து வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. தற்போது ஒரு 30 பேர் வீதம் இங்கே வருகை தந்திருக்கிறாங்க. தேவைப்படக்கூடிய பட்சத்தில் மேலும் குழுவினர் வந்து அரக்கோணத்திலிருந்து வரவழைக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு சென்னை மட்டுமின்றி சென்னையுடைய அண்டை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டுக்கு நாளைய தினம் அதிக கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மக்களுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக இவர்கள் அனைவருமே வரவழைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எங்கெல்லாம் பணிகள் வழங்கப்படுகிறதோ அங்கு சென்று இவர்கள் பணியாற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த பெருமழை பெருவெள்ளத்தின் போது, புயலின் போது இவர்கள் பெருங்குடி, வேளச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று பத்திரமாக மீட்டிருந்த காட்சிகளை பார்த்தோம். அதே போலதான் இவர்களுக்கு எங்கு ஒதுக்கப்படுகிறதோ அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று மீட்பு பணியில களமிறங்குவதற்கு தயாராக இவர்கள் இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரி நம்மிடையே தகவலை தெரிவிச்சிருக்கிறார். கள தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.